இந்த கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் யுவர் பர்சன் ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் இங்கே இருக்குது. யூ ஆர் ஹெவன் ஆன் எர்த். அதுதான் அவங்க இப்போ சொல்ல விரும்புகிறாங்க. நீங்கள் வந்து இந்த பூமியில் வந்து சொர்க்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைனா வந்து உங்களை அந்த அளவுக்கு உயர்வாக நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஹார்ட் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தானாக கீழே விழுந்தது. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ் உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. இல்லைனா இதுதான் அவங்க வந்து இப்போது நினச்சிட்டு இருக்கிறது உங்களை பற்றி. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த ஹார்ட் பார்த்தீங்கன்னா, யூ மேக் மீ ஸ்மைல் எஃபர்ட்லெஸ்லி. நீங்கள் அவங்கள ரொம்ப ஈஸியாக சிரிக்க வச்சிடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனா, அத அவங்க வெளிக்காட்டிக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நீங்க வந்து அவங்கள ரொம்ப ஈஸியா சிரிக்க வச்சுட்றீங்க. இல்லன்னா வந்து நீங்க இருந்தா அவங்களோட ஹார்ட் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கு. எத பத்தியும் யோசிக்கிறது இல்ல, குழப்பிக்கிறது இல்ல. அதுதான் அவங்கள இப்போ நினைச்சிட்டு இருக்கிறது, ஐ நீட் விட்டமின் யூ. நீங்க அவங்க வாழ்க்கையில ரொம்ப தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப அவசியம், அத்தியாவசியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க இல்ல அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம், இல்லன்னா ஏதோ ஒரு வெறுமை இருக்கு. அது வந்து மேபி உங்கள பார்த்துட்டு பார்க்காம இருக்கிற தருணங்கள்ல அவங்க உணர்றாங்க. இப்போ ஃபுல்லா அவங்களோட ஃபோக்கஸ் உங்க மேல தான் இருக்கு. ஏன்னா வந்து எல்லா கார்டும் எல்லா ஹார்ட்டும் அத தான் சொல்லுது. ஐ நீட் யூ. யூ மேக் மீ ஸ்மைல் எஃபர்ட்லெஸ்லி. யூ ஆர் ஹெவன் ஆன் எர்த் அப்படின்னு உங்கள ரொம்ப உயர்வா நினைச்சிட்டு இருக்காங்க. அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்ல. என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெயினா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே இது வந்து தானாவே நடக்கும். ஏன்னா இந்த காதலும் அவங்களுக்கு வாழ்க்கையில வந்து எதிர்பார்க்காத சமயத்துல தானா தான் வந்து நடந்தது. அதனால அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இந்த காதல் வந்து எல்லாமே தானா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். ஐ லவ் யூ மோர் அண்ட் மோர் எவ்ரி டே. ஒரு ஒரு நாள் கடக்கும்போதும் அவங்க வந்து உங்களை விட்டு விலகி போகல. அவங்க வந்து இன்னும் ஆழமா காதல்ல விழுறாங்க. அதுதான் சொல்றாங்க. யூ ஆர் மை ஹார்ட், மை லைஃப், மை ஒன் அண்ட் ஒன்லி தாட். எப்பவுமே அவங்க நினைவுகள்ல நீங்க தான் இருக்கீங்க. எஸ்பெஷலா நைட் டைம்ல. இல்லைனா அவங்களுக்கு வந்து பௌர்ணமி இன்னைக்கு ஆக்சுவலா பௌர்ணமி மேபி இன்னைக்கு இன்னைக்கு கூட உங்களை அவங்க டேட் நைட் கூப்பிடலாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க அவங்க. கேரிங் கனெக்ஷன். ரொம்ப அழகான காதல். இந்த காதல் அவங்க ஒன்னும் பெருசா எக்ஸ்பிரஸ் பண்ணல. அதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணலனா உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனா எவ்வளோ ஆழமா உங்கள நேசிக்கிறாங்க. நாளுக்கு நாள் அந்த காதல் வந்து எவ்வளோ ஆழமாயிட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த இன்னும் உங்களுக்கு சொல்லல. அட்டாச்மெண்ட் எங்கேயோ மாட்டிட்டு இருக்காங்க. இல்லன்னா வந்து இட்ஸ் அ காமிக் அட்டாச்மெண்ட். ஏதோ ஒரு விஷயம் அவங்கள தடுத்துட்டு இருக்கு. உங்ககிட்ட வந்து காதல சொல்லாம. இது உடனே நம்ம நெகட்டிவா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. கண்டிப்பா நீங்க ஒரு செப்பரேஷன்ல இருக்கீங்க. இல்ல ஒரு செப்பரேஷன் போயிட்டுருக்கு உங்களுக்குள்ள. மேன் ஹோல்டிங் அ ஹார்ட். இதுதான் உண்மை. அதுதான் இங்கேயும் நம்ம பார்த்தோம். இந்த ஹார்ட்லாம் தான் கையில வச்சுட்ருக்காங்க. ரொம்ப அழகா வருது இன்னைக்கு எனர்ஜி. இது உங்ககிட்ட ஃபுல்லா அவங்க இன்னும் எக்ஸ்பிரஸ் பண்ணல. இப்போ தான் டோர் டு ரொமான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இந்த காதல் கதவு வந்து திறந்துட்டுருக்கு. மேபி அவங்க ரொம்ப க்ளோஸ்ட் ஆஃபா இருந்திருக்கலாம் பாஸ்ட்ல. இல்லைனா பாஸ்ட்ல உங்களுக்கு ஏதாவது அ ஒரு தோல்விய சந்திச்சிருக்கலாம் காதல்ல, துரோகத்த கூட சந்திச்சிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள கட்டி போட முயற்சி பண்ணிட்டுருக்கு. பட் இத தாண்டி வருவாங்க நிச்சயமா. ஏன்னா அதனால தான் இங்க டோர் டூ ரொமான்ஸ் ஓப்பன் ஆகுது. இந்த காதல் வந்து இந்த இந்த தடைய உடைக்கும். ஏன்னா அவங்க வந்து காதல கைகள்ல வச்சு சுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு வந்து அது கைகள்ல வச்சுட்டே இருக்க முடியாது. உங்ககிட்ட சொல்லணும். அதுவும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா நீங்க ஒரு செப்பரேஷன்ல இருக்கீங்க. இன் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் உங்ககிட்ட நிறையா பேசணும்னு நினைக்கிறாங்க. ஃபர்கிவிங் அண்ட் லேர்னிங். என்ன நடந்திருந்தாலும் சரி அத அது ஒருத்தங்க மறந்து மன்னிச்சுட்டு முன்னாடி போலான்னு நினைக்கிறாங்க. இல்லைனா வந்து நீங்க பேசிக்கும்போது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒத்து போகல அப்படின்னா பிரபஞ்சம் சொல்றாங்க. அத மறந்து மன்னிச்சுட்டு முன்னாடி போங்க. மேபி ரிலீஜியஸ் ஃபேக்டர் இல்லைனா வந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தடையா இருக்கு. இல்லைனா வந்து அ ஜாதி இல்லைனா வந்து நீங்க வழிபடுற தெய்வம் வேற வேற. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சொசைட்டினால நீங்க வந்து தள்ளி இருக்க வேண்டிய நிலைமையில ஆனா வந்து அதுதான் உங்களுக்கு தடையா இருக்கு. அத அவங்க வந்து பெருசா தடையா இனிமே எடுத்துக்க போறதில்ல. மேபி அதுதான் அவங்கள இவ்வளோ நாள் கட்டி போட்டுருந்திருக்கா இருக்கலாம். இப்ப அந்த தடைகள வந்து அவங்க உடைச்சுட்டு வெளியில வராங்க. இந்த காலத்துல ரிலீஜியஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றவங்கள வந்து எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல. பட் அந்த மாரி கட்டுப்பட்டித்தனமா இருக்கவங்கள வந்து 2 தடவ யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில ஏத்துக்கோங்க. ஏன்னா ரிலீஜியஸ் ஃபேக்டர்லாம் வந்து ஒரு காரணமா காதலுக்கு தடை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட மெச்சூரிட்டி, அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் ஃபேக்டரா கன்சிடர் பண்றவங்கள வந்து ஒரு
மெச்சூர்ட் பெர்சன நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் நீங்க பார்த்துக்கோங்க. நிச்சயமா அவங்ககிட்ட மனசு விட்டு பேசுவாங்க. அப்போ வந்து நீங்க இதெல்லாம் கேள்வியா வச்சு கேட்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நீ இந்த காதல் முன்னாடி போக போகுது. ஸோ என்ன தடை, எதனால தடை அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கிளியரா பேசிக்கோங்க. அது ரொம்ப அவசியம். 7 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி கண்டிப்பா தடைகள தாண்டி வருவாங்க. அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். மேபி அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அவங்க பேரண்ட்ஸ் இல்லன்னா அவங்க கூட இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கலாம். ஆனா அவங்க அதுக்காக அதனால தான் இங்க அட்டாச்மெண்ட். அது அவங்கள தடுக்க போறதில்ல. உங்கள அவங்க நிச்சயமா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஹீல்டா, எவ்வளோக்கு எவ்வளோ இந்த கனெக்ஷன் மேல நம்பிக்கையோட இருக்கீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ இந்த கனெக்ஷனும் கைகூடும். ஸோ உங்க நம்பிக்கை தான் இங்க வந்து ரொம்ப முக்கியம். பேஜ் ஆஃப் காயின்ஸ், நியூ பிகினிங். நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பெர்சன். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பேஜ் ஆஃப் கப்ஸ் இங்க பாருங்க. இது நெறைய பேர்த்துக்கு வந்து ரொம்ப அலர்ஜிக்கா இருக்கலாம் இந்த கேரக்டர். ஆனா நீங்க வந்து வெட்டு 1 துண்டு 2 தான். உங்ககிட்ட வந்து நாடகம், நடிப்பு எதுவுமே இருக்காது. இட்ஸ் லைக் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க. எதையும் மறைக்கிற பழக்கம் இல்ல. ரொம்ப உண்மையா பேசுற கேரக்டர். இந்த காதல் நிச்சயமா வருது. இந்த காதலுக்கு நிச்சயமா நெறைய பேத்தோட சப்போர்ட்டும் இருக்கும். ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ் எந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு தடையா இருந்தாலும் சரி, 7 ஆஃப் காயின்ஸ் ஸ்லோவா தான் இந்த கனெக்ஷன் பில்ட் ஆகும். குயின் ஆஃப் காயின்ஸ் இந்த கனெக்ஷன் நிச்சயமா பெரிய அளவுல ரீச் ஆகும். ரீச் ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து அந் நீங்க எங்க போய் சேரணுமோ அங்க சேர்ந்துருவீங்க. ஏன்னா நான் வந்து பேஜ் ஆஃப் காயின்ஸ்லேருந்து குயின் ஆஃப் காயின்ஸ் பார்க்குறேன். அதனால இந்த காதல் கல்யாணத்துல முடியுமா? இந்த தடைகள தாண்டி அப்படின்னா, எஸ். இந்த தடைகள அவங்க தாண்டி வருவாங்களா? அப்படின்னா, எஸ். இதுக்கு வந்து எல்லாத்தோட சப்போர்ட்டும் கிடைக்குமா? அப்படின்னா, எல்லாத்தோட சப்போர்ட்டும் கிடைக்குதோ இல்லையோ, நிச்சயமா அவங்க கூட இருக்க சிலரோட, இல்ல உங்க கூட இருக்க சிலரோட சப்போர்ட் நிச்சயமா இருக்கும். நீங்க தனியா போராடி இந்த காதல்ல முன்னாடி போக போறதில்ல. ஆ அது இல்லாம உங்களோட பவுண்டரீஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ம். ஏன்னா, இந்த டோர் டூ ரொமான்ஸ் வந்து ஓப்பன் ஆகணும். இந்த குயின் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ எல்லாத்தாலயும் இந்த டோர ஓப்பன் பண்ண முடியாது. அ உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் இந்த மாரி பெர்சனால மட்டும் தான் உங்களோட ஹார்ட் டச் பண்ணா தான் உங்க காதல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இல்லன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. மேபி அத தான் அவங்க இப்போ ரியலைஸ் பண்றாங்க. இந்த காதல் வந்து ரொம்ப ரேர், ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெசிஃபிக். ஏன்னா நீங்க வந்து குயின் ஆஃப் சோல்ஸ். இங்க வந்து யாரும் வந்து விளையாட முடியாது. இல்லன்னா உங்கள வந்து எமோஷனலா மேனிபுலேட் பண்றது, எமோஷனலா ட்ராப் பண்றது, இதெல்லாம் எந்த ட்ராமாவும் உங்க வாழ்க்கையில இருக்காது. இட்ஸ் லைக் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். காதல் உண்மையா இருந்தா, உங்களோட உங்களோட ஜர்ன் அவங்களோட உங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு பங்கு இருக்கும். இல்லன்னா உங்களோட ஜர்னில உங்களுக்கு ஒரு பார்ட் இல்லன்னா ஒரு அங்கம் இருக்கும். இல்ல அப்டின்னா, அவங்க வந்து வெளியேற்றப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து ஆப்ஷனே அந்த முன்னாடி காதல எக்ஸ்பிரஸ் பண்ற சான்ஸ் கூட கிடைக்காது. உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா. ஸோ இந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க எத்தன தலைகள் இருக்கு அப்டின்னா, இத்தன பேர் உங்ககிட்ட மேபி பன்னு வாங்கியிருக்கலாம். இல்லன்னா வந்து இத்தன பேர் வந்து உங்கள ட்ரை பண்ணியிருக்கலாம். நீங்க ரொம்ப அட்ராக்டிவ் குயின் ஆஃப் சோட்ஸா இருந்தாலும், மேபி அந்த கேரக்டர் தான் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. நெறைய பேர் உங்கள ட்ரை பண்ணலாம். பட் எல்லாத்துக்குமே இந்த தல தான் பதில். இது மேபி உங்க பெர்சனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவங்க வந்து இன்னுமே வந்து உங்கள ரொம்ப பூலோக ஸ்வர்க்கம் மாரி பார்க்குறாங்க. ஏன்னா, மேபி அவங்களுக்கு பாஸ்ட்ல ஏதாவது ஒரு ஹார்ட் பிரேக் இருக்கலாம். அவங்களுக்கு ஏமாறுறது தேவையில்லன்னு நினைக்கலாம். ஆனா, உங்ககிட்ட அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. இல்லன்னா சம்ஹவ் தே ட்ரஸ்ட் யூ. மேபி அவங்கள யாராவது இப்போ தடை பண்ண ட்ரை பண்ணிட்டுருந்தாங்க அப்படின்னா, அவங்களெல்லாம் மன்னிச்சுட்டு அவங்கள கோச் மேபி ஃபேமிலியா இருந்தா கூட அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி அவங்களோட மெச்சூரிட்டி அவ்வளோதான் நம்ம முன்னாடி போலாம், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சண்டைக்கு மல்லுக்கு நிக்காம, துவேஷமா அத மாத்திக்காம, ஓகே அவங்களோட மெச்சூரிட்டி அவ்வளோதான் அப்படின்ற ஒரு புரிதலோட அவங்க முன்னாடி வரனால, இந்த காதல் நிச்சயமா ரொம்ப ஹெல்தியா இருக்கும். இப்போ அவங்களோட மனசுல ஓடிட்டு இருக்கிறது எல்லாமே இதுதான். எப்படி நம்ம முன்னாடி போக போறோம்? என்ன மாதிரி விஷயங்கள நம்ம வந்து எடுத்துட்டு போக போறோம்? எதெல்லாம் மன்னிக்க வேண்டியிருக்கும்? அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமா இருக்கே தவிர, வேற குழப்பமே இங்க இல்ல. ரொம்ப தெளிவா இருக்கீங்க கார்ட்ஸ். அவங்களுக்கு உங்க மேல எந்த குழப்பமும் இல்ல. எந்த ஃபேக்டரும் அது ரிலீஜியஸ் ஃபேக்டரா இருக்கலாம். இல்லன்னா வந்து பேரண்ட்ஸோட எதிர்பார்க்கலாம். இது பாட்டம் டெக் எனர்ஜில இப்போ இருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல இருக்கு அப்படின்னா இல்ல. ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த காதல் தான் அவங்களோட ஃபியூச்சர் அப்படின்னு. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.